இயேசுக்கே ஆராதனை இயேசுக்கே ஆராதனை இயேசுக்கே ஆராதனை இயேசுக்கே ஆராதனை இயேசுக்கே ஆராதனை இயேசுக்கே நீ சொன்னால் போதும் செய்வேன் நீ காட்டும் வழியில் நடப்பேன் உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே நீ சொன்னால் போதும் செய்வேன் நீ காட்டும் வழியில் நடப்பேன் உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே கடல் மீது நடந்திட்ட அற்புத பாதைகள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கெல்ல கவலை காற்றையும் கடலையும் அதட்டிட்ட அற்புத வார்த்தைகள் எந்த துணையா நீப்பதாம் எனக்கெல்ல கவலை கடல் மீது நடந்திட்ட அற்புத பாதைகள் எனக்கு முன் செல்வதா எனக்கில்ல கவலை காற்று கடலையும் அதட்டிட்ட அற்புத வார்த்தைகள் எந்த துணையா நீப்பதாம் எனக்கில்ல கவலை ஆராதனை இயேசுக்கே ஆராதனை இயேசுக்கே ஆராதனை இயேசுக்கே ஆராதனை இயேசுக்கே நீ சொன்னால் போதும் செய்வேன் நீ காட்டும் வழியில் நடப்பேன் உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே நீ சொன்னால் போதும் செய்வேன் நீ காட்டும் வழியில் நடப்பேன் உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு பயமே இல்லையே பாவம் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு பயமே இல்லையே பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு பயமே இல்லையே பாவம் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு பயமே இல்லையே ஆராதனை இயேசுக்கே ஆராதனை இயேசுக்கே ஆராதனை இயேசுக்கே ஆராதனை இயேசுக்கே நீ சொன்னால் போதும் செய்வேன் நீ காட்டும் வழியில் நடப்பேன் உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே நீ சொன்னால் போதும் செய்வேன் நீ காட்டும் வழியில் நடப்பேன் உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே ஆராதனை இயேசுக்கே ஆராதனை இயேசுக்கே ஆராதனை
ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வே, நீ காற்றும் வழியில் நடப்பே, உன் பாதம் ஒன்றை பிடிப்பே, என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வே, நீ காற்றும் வழியில் நடப்பே, உன் பாதம் ஒன்றை பிடிப்பே, என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, 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 ஆராதனை இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்லுவேன் ஏசப்பா. இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. நீதிமொழிகள் 12:28 சொல்லும்போது, நீதி பாதம் ஜீவன் உண்டு, அந்த பாதலை மரணம் இல்லை. நீதி பாதம் ஜீவன் உண்டு, அந்த பாதலை மரணம் இல்லை. ஓ ஹல்லேலூயா. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. நீதியின் பாதம் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. நன்றி என்று சொல்வேன் ஏசப்பா. என் வாழ்க்கையெல்லாம் நீங்க தானப்பா, என் வாழ்க்கை முழுவதும் நீங்க தானப்பா. நீங்க மட்டும் போதும் ஏசப்பா. நன்றி என்று சொல்வேன் ஏசப்பா. என் வாழ்க்கையெல்லாம் நீங்க தானப்பா, எனக்கெல்லாம் நீங்க தானப்பா. நீங்க மட்டும் போதும் ஏசப்பா. நன்றி என்று சொல்வேன் ஏசப்பா. எனக்கெல்லாம் நீங்க தானப்பா, என் வாழ்க்கை முழுவதும் நீங்க தானப்பா. நீங்க மட்டும் போதும் ஏசப்பா. என் வேதனை மகிழ்ச்சியாக்கினே, என் பலவீன பலனாக்கினே. நீங்க மட்டும் போதும் ஏசப்பா. என் இருளை வெளிச்சமாக்கினே, என் வேதனை மகிழ்ச்சியாக்கினே, என் பலவீன பலனாக்கினே. நீங்க மட்டும் போதும் ஏசப்பா. நன்றி என்று சொல்வேன் ஏசப்பா. எனக்கெல்லாம் நீங்க தானப்பா, என் வாழ்க்கை முழுதும் நீங்க தானப்பா. நீங்க மட்டும் போதும் ஏசப்பா. என் நீதி பாதை ஜீவன் உண்டு, என் நீதி பாதை மரணம் இல்லை. என் நீதி பாதை கிருபை உண்டு, என் நீதி பாதை வெற்றி உண்டு. என் நீதி பாதை ஜீவன் உண்டு, என் நீதி பாதை மரணம் இல்லை. என் நீதி பாதை கிருபை உண்டு, என் நீதி பாதை வெற்றி உண்டு. நன்றி என்று சொல்வேன் ஏசப்பா. எனக்கெல்லாம் நீங்க தானப்பா, என் வாழ்க்கை முழுவதும் நீங்க தானப்பா. நீங்க மட்டும் போதும் ஏசப்பா. நன்றி என்று சொல்வேன் ஏசப்பா. எனக்கெல்லாம் நீங்க தானப்பா, என் வாழ்க்கை முழுவதும் நீங்க தானப்பா. நீங்க மட்டும் போதும் ஏசப்பா.
மகிமாய் இருப்பீரே, நீங்க வெளிச்சமாய் இருப்பீரே, நீங்க பலனாய் இருப்பீரே, நீங்க மட்டும் போதும் இயேசப்பா. மகிமையால் இருப்பீரே, நீங்க வெளிச்சமாய் இருப்பீரே, நீங்க பலனாய் இருப்பீரே, நீங்க மட்டும் போதும் இயேசப்பா. நன்றி என்று சொல்வேன் இயேசப்பா, எனக்கெல்லாம் நீங்க தானப்பா, என் வாழ்க்கை முழுதும் நீங்க தானப்பா, நீங்க மட்டும் போதும் இயேசப்பா. நன்றி என்று சொல்வேன் இயேசப்பா, எனக்கெல்லாம் நீங்க தானப்பா, என் வாழ்க்கை முழுதும் நீங்க தானப்பா, நீங்க மட்டும் போதும் இயேசப்பா. என் மரணத்தை ஜீவனாக்கினீர், என் இருளை வெளிச்சமாக்கினீர், என் வேதனை மகிழ்ச்சியாக்கினீர், நீங்க மட்டும் போதும் இயேசப்பா. என் மரணத்தை ஜீவனாக்கினீர், என் இருளை வெளிச்சமாக்கினீர், என் வேதனை மகிழ்ச்சியாக்கினீர், நீங்க மட்டும் போதும் இயேசப்பா. நன்றி என்று சொல்வேன் இயேசப்பா, எனக்கெல்லாம் நீங்க தானப்பா, என் வாழ்க்கை முழுதும் நீங்க தானப்பா, நீங்க மட்டும் போதும் இயேசப்பா. இந்த பாடல் சொல்லும்போது நன்றி என்று சொல்வேன் இயேசப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா, என் வாழ்க்கை முழுவதும் நீங்க தானப்பா, நீங்க மட்டும் போதும் இயேசப்பா. இந்த வார்த்தை சொல்லும்போது என் மரணத்தை ஜீவனாக்கினீர், என் இருளை வெளிச்சமாக்கினீர், என் வேதனை மகிழ்ச்சியாக்கினீர், என் பலவீனத்தை பலனாக்கினீர், உமக்கே நன்றி அப்பா. மரணத்தை ஜீவனாக்கினீர், என் இருளை வெளிச்சமாக்கினீர், என் வேதனை மகிழ்ச்சியாக்கினீர், என் பலவீன பலனாக்கினீர், என் மரணத்தை ஜீவனாக்கினீர், என் இருளை வெளிச்சமாக்கினீர், என் வேதனை மகிழ்ச்சியாக்கினீர், என் பலவீன பலனாக்கினீர், நன்றி என்று சொல்வேன் இயேசப்பா, எனக்கெல்லாம் நீங்க தானப்பா, என் வாழ்க்கை முழுவதும் நீங்க தானப்பா, நீங்க மட்டும் போதும் இயேசப்பா. நன்றி என்று சொல்வேன் இயேசப்பா, எனக்கெல்லாம் நீங்க தானப்பா, என் வாழ்க்கை முழுவதும் நீங்க தானப்பா, நீங்க மட்டும் போதும் இயேசப்பா. என் நீதி பாதனை ஜீவன் உண்டு, என் நீதி பாதனை மரணம் இல்லை, என் நீதி பாதனை கிருபை உண்டு, என் நீதி பாதனை வெற்றி உண்டு. நீதி பாதை ஜீவன் உண்டு, என் நீதி பாதை மரணம் இல்லை, என் நீதி பாதை கிருபை உண்டு, என் நீதி பாதை வெற்றி உண்டு, என் நீதி பாதை ஜீவன் உண்டு, என் நீதி பாதை மரணம் இல்லை, என் நீதி பாதை கிருபை உண்டு, என் நீதி பாதை வெற்றி உண்டு. நன்றி என்று சொல்வேன் இயேசப்பா, எனக்கெல்லாம் நீங்க தானப்பா, என் வாழ்க்கை முழுதும் நீங்க தானப்பா, நீங்க மட்டும் போதும் இயேசப்பா. நன்றி என்று சொல்வேன் இயேசப்பா, எனக்கெல்லாம் நீங்க தானப்பா, என் வாழ்க்கை முழுவதும் நீங்க தானப்பா, நீங்க மட்டும் போதும் இயேசப்பா. நீங்க மகிமையாக இருப்பீங்க, நீங்க வெளிச்சமாக இருப்பீங்க, நீங்க பலனா இருப்பீங்க, நீங்க மட்டும் போதும் இயேசப்பா. மகிமையா இருப்பீரே, நீங்க வெளிச்சமாக இருப்பீரே, நீங்க பலனாய் இருப்பீரே, நீங்க மட்டும் போதும் இயேசப்பா. மகிமையா இருப்பீரே, நீங்க வெளிச்சமாக இருப்பீரே, நீங்க பலனாய் இருப்பீரே, நீங்க மட்டும் போதும் இயேசப்பா. நன்றி என்று சொல்வேன் இயேசப்பா, எனக்கெல்லாம் நீங்க தானப்பா, என் வாழ்க்கை முழுவதும் நீங்க தானப்பா, நீங்க மட்டும் போதும் இயேசப்பா.
என்று சொல்வேன் ஏசப்பா. எனக்கெல்லாம் நீங்க தானப்பா, என் வாழ்க்கை முழுவதும் நீங்க தானப்பா. நீங்க மட்டும் போதும் ஏசப்பா, நீங்க மட்டும் போதும் ஏசப்பா, நீங்க மட்டும் போதும் ஏசப்பா, நீங்க மட்டும் போதும் ஏசப்பா, நீங்க மட்டும் போதும் ஏசப்பா. ஹல்லேலூயா. பரலோக அக்கினியால் என்னை நிரப்பிடுமே, பரலோக அக்கினியால் தேசத்தை நிரப்பிடுமே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. பரலோக அக்கினியால் என்னை நிரப்பிடுமே, பரலோக அக்கினியால் என் தேசத்தை நிரப்புமே, பரலோக அக்கினியால் என் நடத்துமே, பரலோக அக்கினியால் ஊழிய செய்யுமே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. விடுதலை ஆகணுமே பரலோக அக்கினினாலே, பரிசுத்தமாகணுமே பரலோக அக்கினினாலே. பரலோக அக்கினி, பரலோக அக்கினினால் எங்க நிரப்பும் ஆண்டவரே, பரலோக அக்கினினால் தேசத்தை நிரப்பும். கட்டுகள் எரியணுமே பரலோக அக்கினினாலே, பிசாசுகள் ஓடணுமே பரலோக அக்கினினாலே. ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. பரலோக அக்கினியால் என்னை நிரப்புமே, பரலோக அக்கினியால் தேசத்தை நிரப்புமே, பரலோக அக்கினியால் என்னை நடத்துமே, பரலோக அக்கினியால் ஊழியம் செய்யணுமே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. பரலோக அக்கினியால் என்னை நிரப்புமே, பரலோக அக்கினியால் தேசத்தை நிரப்புமே. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. விடுதலையாகணுமே பரலோக அக்கினியால், பரிசுத்தமாகணுமே பரலோக அக்கினியால், விடுதலையாகணுமே பரலோக அக்கினியால், பரிசுத்தமாகணுமே பரலோக அக்கினியால். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. பரலோக அக்கினியால் என்னை நிரப்புமே, பரலோக அக்கினியால் தேசத்தை நிரப்புமே, பரலோக அக்கினியால் என்னை நிரப்புமே, பரலோக அக்கினியால் தேசத்தை நிரப்புமே. நன்றி இயேசுவே, 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 நன்றி இயேசுவே. கட்டுகள் எரியணுமே பரலோக அக்கினியால், பிசாசு ஓடணுமே பரலோக
அக்கினியா கத்திரம் எரியனுமே பரலோக அக்கினியா விசுவாசி ஓடனுமே பரலோக அக்கினியா நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே பரலோக அக்கினியா என்னை நிரப்புமே பரலோக அக்கினியா தேசத்தை நிரப்புமே பரலோக அக்கினியா என்னை நடத்துமே பரலோக அக்கினியா ஊழியம் செய்யணுமே நன்றி இயேசுவே 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 ஆமென் பரலோக அக்கினியை நிரப்பி பரலோக அக்கினியை தேசத்தை நிரப்பி பரலோக அக்கினியை என்னை நடத்தும் என்று இந்த பாடலை சொல்லி ஆண்டவர் நாமத்தை உயர்த்துவோம் ஹல்லேலூயா உமக்கு நன்றி ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த மட்டும் காத்த எபினேசர் இனிமேலும் காக்கும் யெகோவா ஈரே எந்த வாழ்க்கையில் இம்மானுவேலரே இந்த மட்டும் காத்த எபினேசர் இனிமேலும் காக்கும் யெகோவா ஈரேவா இருக்கு இந்த மட்டும் காத்த எபினேசரே இனிமேலும் காக்கும் யெகோவா ஈரே இந்த மட்டும் காத்த எபினேசரே இனிமேலும் காக்கும் யெகோவா ஈரே எந்த வாழ்க்கை இம்மானுவேலரே எந்த வாழ்க்கை இம்மானுவேலரே இந்த வருடத்தின் நாட்களிலே புது வருடத்தின் நாட்களிலே சோத்தரிப்போம் ஆமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே ஹல்லேலூயா சோத்தரிப்போம் ஆமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே இந்த மட்டும் காத்த எபினேசரே இனிமேலும் காக்கும் யெகோவா ஈரே இந்த மட்டும் காத்த எபினேசரே இனிமேலும் காக்கும் யெகோவா ஈரே எந்த வாழ்க்கை இம்மானுவேலரே எந்த வாழ்க்கை இம்மானுவேலரே இந்த வருடத்தின் நாட்களிலே புது வருடத்தின் நாட்களிலே சோத்தரிப்போம் ஆமென் துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே ஹல்லேலூயா சோத்தரிப்போம் ஆமென் துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே யோர்தானும் செங்கடும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர் யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர் சாப பிசாசின் சோதனை போதிலும் சாப பிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றிட்டவர் இயேசு நாமத்தில் அகற்றிட்டவர் சோதரிப்போம் ஆமென் துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே ஹல்லேலூயா சோதரிப்போம் ஆமென் துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே இந்த மட்டும் காத்த எபினேசரே இனிமேலும் காக்கும் யெகோவா ஈரே இந்த மட்டும் காத்த எபினேசரே இனிமேலும் காக்கும் யெகோவா ஈரே எந்த வாழ்க்கை இம்மானுவேலரே எந்த வாழ்க்கையில் இம்மானுவேலரே
வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே சோத்தரிப்போம் ஆமென் துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே. அல்லேலூயா. சோத்தரிப்போம் ஆமென் துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே. சீனை காக்க ஒரு தாய் போலவே இந்த மாய உலகில் என்னை காக்குமே. சீனை காக்க ஒரு தாய் போலவே இந்த மாய உலகில் என்னை காக்குமே. மங்காத கிருபையின் மேலே, மங்காத கிருபையின் மேலே மகிமையை ஊற்றிடுமே, மகிமையை ஊற்றிடுமே. சோத்தரிப்போம் ஆமென் துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே. அல்லேலூயா. சோத்தரிப்போம் ஆமென் துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவா ஈரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவா ஈரே. எந்த வாழ்க்கை இம்மானுவேலரே, எந்த வாழ்க்கை இம்மானுவேலரே. இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே சோத்தரிப்போம் ஆமென் துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே. அல்லேலூயா. சோத்தரிப்போம் ஆமென் துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே. பழமையெல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனியானதே. பழையெல்லாம் ஒளிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனியானதே. உந்தன் மகிமை இறங்கி வருமே, உந்தன் மகிமையால் இறங்கி வருமே. நாங்கள் மறுரூபமாகிடவே, நாங்கள் மறுரூபமாகிடவே சோத்தரிப்போம் ஆமென் துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே. அல்லேலூயா. சோத்தரிப்போம் ஆமென் துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவா ஈரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவா ஈரே. எந்த வாழ்க்கை இம்மானுவேலரே, எந்த வாழ்க்கை இம்மானுவேலரே. இந்த வருடத்தின் நாட்களிலே, புது வருடத்தின் நாட்களிலே சோத்தரிப்போம் ஆமென் துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே. அல்லேலூயா. சோத்தரிப்போம் ஆமென் துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே. அல்லேலூயா. சோத்தரிப்போம் ஆமென் துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே. அல்லேலூயா. சோத்தரிப்போம் ஆமென் துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரேசுவே. ஆமென். பொன்னான இயேசு, பொன்னான இயேசுவே, பொன்னின் நல்ல நேசரே, கொண்டு செல்லும் பூலகெங்கும் அவரை ஒன்றும் வழி என்று கூறுவோம். ஹல்லேலூயா. அவரை இந்நாள் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல்கள் நம்மளை அசைப்பதில்லை. அஞ்சாமல் செல்வோம், பஞ்சகனை வெல்வோம், அரணான கோட்டைகளை பிடித்திடுவோம். இயேசுவே, பொன்னின் நல்ல நேசரே, கொண்டு செல்வோம் பூலோகெங்கு அவரை ஒன்று வழி கூறுவோம். பொன்னான இயேசுவே, பொன்னின் நல்ல நேசரே, கொண்டு செல்லும் பூலோகெங்கு அவரை ஒன்று வழி கூறுவோம். தேவனி வந்து நம்மை நடத்திடுவான்,
அசைப்பதில்லை. அவர் என்னாலும் நம்மோடு இருப்பதினால் அலைகள் புயல் நம்மை அசைப்பதில்லை. அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம். அஞ்சாமல் செல்வோம், வஞ்சகனை வெல்வோம். அரணான கோட்டைகள் பிடித்திடுவோம். நாம் அரணான கோட்டைகள் பிடித்திடுவோம். பொன்னான இயேசுவை நல்ல நெசரி கொண்டு செல்வோம் பூலோகெங்கு. அவரை ஒன்று வழி கூறுவோம். அவர் எலியாவை எலிசா மூலம் அற்புதம் செய்தார். எங்கள் மூலம் இந்த நாளில் நிச்சயம் செய்வார். அவர் எலியாவின் எலிசா மூலம் அற்புதம் செய்தார். எங்கள் மூலம் இந்த நாளில் நிச்சயம் செய்வார். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். எத்தனையோ நோய்கள் அத்தனையும் போக்கும். இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் பெறுவோம். நாம் இயேசுவின் இரத்தத்தால் ஜெயம் பெறுவோம். பொன்னான இயேசுவை நல்ல நெசரி கொண்டு செல்வோம் பூலோகெங்கு. அவரை ஒன்று வழி கூறுவோம். பொன்னான இயேசுவை நல்ல நெசரி கொண்டு செல்வோம் பூலோகெங்கு. அவரை ஒரே வழி கூறுவோம். காலம் கடல் அலை காத்திருக்காது. உள்ள காலத்தில் தேச கலக்கிடுவோம். காலம் கடல் அலை காத்திருக்காது. உள்ள காலத்தில் தேச கலக்கிடுவோம். கல்லான நெஞ்சம் கரந்திடும் செய்யும். கல்லான நெஞ்சம் கரந்திடும் செய்யும். கனிவான கர்த்தர் பணி செய்திடுவோம். நாம் கனிவான கர்த்தர் பணி செய்திடுவோம். பொன்னான இயேசுவை நல்ல நெசரி கொண்டு செல்வோம் பூலோகெங்கு. அவரை வந்து வழி கூறுவோம். பொன்னான இயேசுவை நல்ல நெசரி கொண்டு செல்வோம் பூலோகெங்கு. அவரை வந்து வழி கூறுவோம். தேவனை வந்து நம்மை நடத்திடுவான். தேவை அறிந்து பயன்படுத்துவான். தேவனை வந்து நம்மை நடத்திடுவான். தேவை அறிந்து பயன்படுத்துவான். பொன்னான இயேசுவை நல்ல நெசரி கொண்டு செல்வோம் பூலோகெங்கு. வழி என்று கூறுவோம். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சேனைகள் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. நீ நல்லவர் அப்பா. இயேசுவே நீ நல்லவர் ஆண்டவரே. நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா. என் தேவன் நீ நல்லவர் 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 அப்பா. நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவே நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உமக்கே மகிமை செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீரின்றி வாழ்வே நிறைவா. ஓ இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீரின்றி வாழ்வது நிறைவா. நீரின்றி மகிழ்வது தேவா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். அப்பா நீ நல்லவர் அப்பா. நீ நல்லவர் நல்லவர். ஓ ஹல்லேலூயா. Thank you, Jesus. Thank you, Jesus. நீரின்றி வாழ்வேது நிறைவா. நினைவென்று மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது நிறைவா. நினைவென்று மகிழ்வேது தேவா. உலகத்தில் உண்டாண்டு நான் வாழ்ந்தபோது. உலகத்தில் உண்டாண்டு நான் வாழ்ந்தபோது.
வார்த்தை போல் பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் இயேசுவே நீ பேசும் ஒரு வார்த்தை போல் 1000 ஜீவன் உயிர் வாழுவேன் 1000 ஜீவன் உயிர் வாழுவேன் உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே நீரின்றி வாழ்வேன் இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேன் தேவா நீரின்றி வாழ்வேன் இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேன் தேவா கல்லுக்குள் பேரை வைத்தவனே அதுக்குள்ளும் ஜீவனை தந்தவனே கல்லுக்குள் பேரை வைத்தவனே அதற்குள்ளும் ஜீவனை தந்தவனே உமையின்றி அணுவேன் அசையாதையான் உமையின்றி அணுவேன் அசையாதையான் உம் துணையின்றி உயிர்வாழ முடியாதையான் உம் துணையின்றி உயிர்வாழ முடியாதையான் நீரின்றி வாழ்வேன் இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேன் தேவா நீரின்றி வாழ்வேன் இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேன் தேவா எத்தனை நன்மைகள் செய்தீரையா அதில் எனக்கென்று நல்லி சொல் துதிப்பேனையா எத்தனை நன்மைகள் செய்தீரையா அதில் எனக்கென்று நன்றி சொல் துதிப்பேனையா அத்தனையும் சொல்லும் வேண்டுமென்றான் அத்தனையும் சொல்லும் வேண்டுமென்றான் 1000 ஆண்டுகள் போதாதையா 1000 ஆண்டுகள் போதாதையா நீரின்றி வாழ்வேன் இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேன் தேவா நீரின்றி வாழ்வேன் இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேன் தேவா உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போல் உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளை போல் உலகத்தில் 100 ஆண்டு நான் வாழ்ந்த போல் உம் இல்லத்தில் வாழும் ஒரு நாளை போல் நீரின்றி வாழ்வேன் இறைவா உம் நினைவென்று மகிழ்வேன் தேவா நீரின்றி வாழ்வேன் இறைவா உம் நினைவென்று மகிழ்வேன் தேவா பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போது இயேசுவே நீ பேசு ஒரு வார்த்தை போது பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போது இயேசுவே நீ பேசு ஒரு வார்த்தை போது 1000 ஜீவன் உயிர் வாழுவேன் 1000 ஜீவன் உயிர் வாழுவேன் உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே உம் வார்த்தையில் உண்டு அற்புதமே நீரின்றி வாழ்வேன் இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேன் தேவா நீரின்றி வாழ்வேன் இறைவா உம் நினைவின்றி மகிழ்வேன் தேவா ஹல்லேலூயா தேவன் இல்லைன்னா காலம் இல்லை அவர் இருந்தா மட்டும்தான் நாங்கள் எல்லாமே இயேசுவே நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே
ஏசப்பா நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. என் தேவன் நல்லவரப்பா, ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். இயேசுவை ஆராதிக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் நடக்க செய்த தேவன், தடுமாறும் போது நடக்க செய்த தேவன் அப்பா. இக்கட்டான சூழ்நிலைகள் நடக்க செய்த தேவன் அப்பா. அவமானப்படும் போது நடக்க செய்த தேவன் ஆண்டவரே. என் கால் சரணு சொல்லும் போது உன் கிருபை தாங்கிட்டு சொல்லும்போது அப்பா உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் ஆண்டவரே அப்பா, உன் தேவனாய் கர்த்தரை பணிந்து ஆராதனை செய்வையாக என்று சொன்ன வார்த்தை ஆண்டவரே. ஓ இயேசுவே ஆண்டவரே, உங்கள் வார்த்தை ஆண்டவரே அப்பா, உன் தேவனாய் கர்த்தரை பணிந்து ஆராதனை செய்வையாக. உன் தேவனாய் கர்த்தருக்கே ஆராதனை செய்வையாக, பணிந்து ஆராதனை செய்வையாக என்று வார்த்தை சொன்ன வார்த்தை. ஓ இயேசுவே நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. என் தேவன் நீங்க நடக்க செய்கிற தேவன், எங்களை தாங்கி நடத்துகிற தேவன், எங்களை வழிநடத்துகிற தேவன். ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நம் தேவன் ஆராதிப்போமா? உம்மைக்கு ஆராதனை சொல்லி ஆண்டவர் ஆராதிப்போமா? ஓ இயேசுவே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை 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 உமக்கே ஆராதனை பணிந்து ஆராதிப்பேன், உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். பணிந்து ஆராதிப்பேன், உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை 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 உமக்கே ஆராதனை. தடுமாறும் போது நடக்க செய்தீராப்பா, உமக்கே ஆராதனை. இக்கட்டான சூழ்நிலை நடக்க செய்தீராப்பா, உமக்கே ஆராதனை அப்பா, உமக்கே ஆராதனை ஆண்டவரே. தடுமாறும் போது நடக்க செய்தீரே, உமக்கே ஆராதனை. இக்கட்டான சூழலில் நடக்க செய்தீரே, உமக்கே ஆராதனை. தடுமாறும் போது நடக்க செய்தீரே, உமக்கே ஆராதனை. இக்கட்டான சூழலில் நடக்க செய்தீரே, உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. இயேசுவே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. பணிந்து ஆராதிப்பேன், உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். இயேசுவே பணிந்து ஆராதிப்பேன், உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. இயேசுவே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. அவமானப்படும் போது நடக்க செய்தீராப்பா, என் கால் சரங்கும் போது என்னை தாங்கினீரே, உமக்கே ஆராதனை ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. அவமானப்படும்
அவமானப்படும்போது நடக்க செய்தீரே, உமக்கே ஆராதனை. சருங்கும் போது தாங்கினீரே, உமக்கே ஆராதனை. அவமானப்படும்போது நடக்க செய்தீரே, உமக்கே ஆராதனை. சருங்கும் போது தாங்கினீரே, உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. இயேசுவே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. பணிந்து ஆராதிப்பேன், உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். பணிந்து ஆராதிப்பேன், உம்மை உயர்த்தி ஆராதிப்பேன். ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. இயேசுவே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. தடமாறும் போது அவர் நடக்க செய்த தேவன், இக்கட்டான சூழலில் நடக்க செய்கிற தேவன். நீங்க தடுமாறு கொண்டு இருந்தாக்கா ஆண்டு உன்னை நடக்க செய்வா. இக்கட்டான சூழலில் இருந்தாக்கா ஆண்டு உன்னை நடக்க செய்வா. உன்னை கைவிட மாட்டா. என் தேவன் சர்வ வல்லமை தேவன். எந்த சூழலில் தேவன் வேடிக்கை பார்க்கிற தேவன் கிடையாது. தடமாறும் போது நம்ம நடக்க செய்கிற தேவன். இக்கட்டான சூழலில் வாசலே திறக்கப்படாத நிலைமையில் இருக்கும்போது என் தேவன் வாசல் திறக்கிற தேவன். என் தேவன் வாசல் திறந்து நடக்க செய்கிற தேவன். அவமானப்படும்போது அவர் நம் நடக்க செய்கிற தேவன். என் தேவன் அவமானப்பட்ட போது, என் தேவனே அவமானப்பட்டார் எங்களுக்காக. நீர் அவமானப்படும் போது உன்னை நடக்க செய்வா. என் கால் சரங்குது சொல்லும் போது அவர் கிருபையாய் தாங்கி நடத்துகிற தேவன். அவர் தடமாறும் போது அவர் தாங்கி நின்றாரு. சிலுவை அருகில் நின்றாரு. அவர் நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தின தேவன். அவமானப்படும் போது நடக்க செய்தார், நடந்தார். அவர் அவமானப்படும் போது, அப்போ உங்களை எங்களை அவமானப்படும் போது நடக்க செய்ய மாட்டாரா? கண்டிப்பாக நடக்க செய்வார். அவமானப்படும் போது நடக்க செய்தீரே, உமக்கே ஆராதனை. சருங்கும் போது தாங்கினீரே, உமக்கே ஆராதனை. அவமானப்படும் போது நடக்க செய்தீரே, உமக்கே ஆராதனை. சருங்கும் போது தாங்கினீரே, உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. இயேசுவே, நம் தேவன் ஆராதிக்கும் போது அவர் நம்ம கைவிட தேவன் கிடையாது. அவர் நம்மோடு இருந்து நடத்துகிற தேவனா இருக்கிறார். ஓ இயேசுவே, ஹல்லேலூயா. ஓ இயேசுவே, தேவன் நல்லவர். என் தேவன் நல்லவர். என் தேவன் நல்லவர். அவமானப்படும் போது நடக்க செய்கிற தேவன். அவமானப்படும் போது நடக்க செய்கிற தேவன். நான் அவமானப்படுறேனேன்னுட்டு கண்ணீர் விடாத. நான் அவமானப்படுறேனேன்னுட்டு
பக்கத்தில் போகாதே. நான் அவமானப்படுறேன் என்று வேதனைக்குள் போகாதே. நான் அவமானப்படுறேனே, நான் என்ன செய்வேன் தவிக்காத. அவமானப்படும்போது பதற்றமா இருக்காத. தேவனோடு இரு. தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நம்மை நிக்க வைக்கிற தேவன், நிக்க வைக்கிற தேவன், நம்ம தாங்கி நிக்க வைக்கிற தேவன். என் கால் சரங்கு சொல்லும்போது தாங்கி நிறுத்துற தேவன். அவரு நம்மோடு கூட இருக்கிற தேவன், நம்மோடு கூட இருக்கிற தேவன். பாருங்க சொல்றேன், என் மனைவிக்கு வயிற்று வலினால இருக்கும்போது, ரொம்ப வேதனையா இருக்கும்போது, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகும்போது அவங்க ரொம்ப துடிச்சாங்க. வயிற்று வலினால, வயிற்று வலி தாங்க முடியல. ஹாஸ்பிட்டல் இருந்து கார் இறங்கின உடனே என்னால முடியல, நடக்க முடியல. அங்கேயே ரோட்ல உக்காந்து அவங்க அந்த வேதனை தவிக்கிறாங்க வேதனையில. அங்க பக்கத்துல தான் நிக்கிறாங்க எல்லாரும். ரொம்ப வருஷமா தெரிஞ்சவங்க அங்கதான் நிக்கிறாங்க, எல்லாம் அங்கதான் நிக்கிறாங்க. ரொம்ப வருஷமா தெரிஞ்சவங்க எல்லாம் வேடிக்கை பாக்குறாங்க. வேடிக்கை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? ஸ்ட்ரெச்சர் கொண்டு வரதுக்கு முன்னாடி, அந்த வீல் சேர் கொண்டு வரதுக்கு முன்னாடி அங்க ரோட்ல உக்காந்துட்டு அங்க அழுறாங்க. வலி தாங்க முடியல. அந்த வீல் சேர்ல உட்கார வச்சு ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அந்த நரம்புல இன்ஜெக்ஷன் போடும்போது அங்க வலி அப்படியே குறைந்தது. பாருங்க, அவமானப்படும் போது எல்லாம் வேடிக்கை பார்க்கறாங்க. ரொம்ப வருஷமா தெரிஞ்சவங்கெல்லாம் 4-5 பேர் என்ன செய்யறாங்க? நம்மளை வேடிக்கை பார்க்கறாங்க. அவமானப்படும் போது அப்ப நம்ம உள்ளத்துல எப்படி இருக்கும்? கைவிட்டார் ஆண்டவர், நம்பிக்கையா இருக்க முடியாது. அப்பா, நான் என்னதான் அவமானப்பட்டாலும் நீர் என்னோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. உம் நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே, உம் நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே சொல்லிதான் இந்த பாடல் எழுத ஆண்டவர் செய்தார். அந்த அனுபவத்தோடு தான் இந்த பாடல் எழுதி இருக்கிறேன். அந்த ஒரு வழினாலதான் இந்த பாடல் எழுதி இருக்கிறேன். அந்த அவமானத்தை நடக்க செய்தீரே, உமக்கு ஆராதனை ஆண்டவரே. என் கால் சரங்கும் சொல்லும்போது தாங்கினீரே, உமக்கு ஆராதனை. இந்த பாடல் எழுத கிருபை செய்தார் ஆண்டவர். அவமானப்படும் போது நடக்க செய்தீரே, உமக்கே ஆராதனை. சரங்கும் போது தாங்கினீரே, உமக்கே ஆராதனை. அவமானப்படும் போது நடக்க செய்தீரே, உமக்கே ஆராதனை. சரங்கும் போது தாங்கினீரே, உமக்கே ஆராதனை. ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. பணிந்து ஆராதிப்பே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பே. பணிந்து ஆராதிப்பே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பே. ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. ஸ்ரீ ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. தடுமாறும் போது நடக்க செய்கிற தேவன். பாருங்க, அந்த நேரத்துல அந்த சூழ்நிலையில 20 வருஷமா தெரிஞ்சவங்கெல்லாம் வேடிக்கை பார்க்கறாங்க. யாரும் ஒருத்தரும் அப்பா கவலைப்படாத, ஏசப்பா இருக்கிறார், ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார், ஒரு ஆறுதல் வார்த்தை ஒருத்தராது வந்து சொன்னாங்களா? ஒருத்தரும் சொல்ல. நான் தடமாறும் போது என் தேவன் தான் நடக்க செய்கிற தேவன்.
இக்கட்டான சூழ்நிலைகளில் நடக்க செய்கிற தேவன் ஒருத்தர். மனுஷன் அல்ல, மனுஷன் வேடிக்கை தான் பார்ப்பாங்க. என் தேவன் நடக்க செய்கிற தேவன், எங்களோடு கூட இருக்கிற தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன். தடுமாறும் போது நடக்க செய்தீரே, உமக்கே ஆராதனை. இக்கட்டான சூழல் நடக்க செய்தீரே, உமக்கே ஆராதனை. தடுமாறும் போது நடக்க செய்தீரே, உமக்கே ஆராதனை. இக்கட்டான சூழல் நடக்க செய்தீரே, உமக்கே ஆராதனை. ஆராதனை. தேவன் வல்லமுள்ள தேவன், தடமாறும் போது நடக்க செய்கிற தேவன். பாத்தீங்களா, ஆண்டவர் எப்படி நடக்க செய்கிறாரு, இன்னும் நடத்தி கொண்டுதான் இருக்கிறாரு. இது அநேகர் புரிஞ்சு கொள்வதில்லை. தேவன் அன்பை புரிந்து கொள்ளும் போது அவர் அதிசயமா நடத்துகிற தேவன், அற்புதமா நடத்துகிற தேவன், அதிசயமா நடத்துகிற தேவன். ஒரு சகோதரன் சொல்றாரு, ஆனா என் போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா என் பிள்ளைங்க தவிச்சிட்டாங்க, என்ன ஆச்சு தெரியலன்னு தவிச்சிட்டாங்க, என்னால் தாங்க முடியல, போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, என் பிள்ளைங்க தவிச்சிட்டாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியலன்ட்டு. ஹல்லேலூயா. என் தேவன் எவ்வளவு வல்லமுள்ள தேவன். என் மனைவி தேவன் சமூகத்தில் சேர்ந்து 5 வருஷம் வரும்போது என் பிள்ளைங்களுக்கு 10 வருஷம். எங்க பிள்ளைங்க தவிக்கலையே, துடிக்கலையே, தாய் தேற்று போல தேற்றிக் கொண்டு வருகிறார் தேவன், சர்வ வல்லமுள்ள தேவன் தேற்றிக் கொண்டு வருகிறார். அந்த பிள்ளைங்கள் தான் இன்னைக்கு இசையை போட்டுக் கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த வல்லமுள்ள தேவன். இன்னைக்கு தேவன் அன்பை புரிஞ்சு கொள்ளாம தவிக்கிறீங்க, தேவன் அன்பை புரிஞ்சு கொள்ளாம பிள்ளைங்க துடிக்கிறாங்க சொல்றீங்க. என் தேவன் எப்படி நடத்துறாரு பாருங்க. தாயை தேற்றுறது போல தேற்றுகிற தேவன். அவர் அன்பை புரிஞ்சு கொண்டாக்கா அற்புதமா நடத்துவார். அவர் அன்பை புரியாத வரைக்கும் கஷ்டம். அவர் அன்பை புரிஞ்சுனாக்கா கஷ்டமே இருக்காது. எல்லாமே நடத்துகிற தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. பணிந்து ஆராதிப்பே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பே. பணிந்து ஆராதிப்பே, உம்மை உயர்த்தி ஆராதிப்பே. ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. இயேசுவே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை. இயேசப்பா, இந்த வேளை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உபவாச நாள் ஆண்டவரே, அநேக ஆண்டவரே உங்களுடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் அப்பா, உதவி செய்வீராக. இந்த லைவை பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாரும் ஆண்டவரே உங்களுடைய அன்பை புரிந்து கொள்ள வேண்டும். என் தேவன் எல்லா சூழலும் நடத்துவாரு. நம் நடக்க செய்கிற தேவன் நம் கைவிட மாட்டார் என்று அப்பா, என் தேவன் எங்களை நடத்தின தேவன். அனுபவத்தோடு சொல்லும் போது, அனுபவத்தோடு ஜெபிக்கும் போது இந்த ஜெபம் ஒவ்வொரு இடத்திலும் கிரியை செய்வதாக இயேசுவின் நாமத்தினாலே அன்பை புரிந்து கொள்ள முடியாது உதவி செய்ய மாட்டவரே. தேசத்துல மக்கள் எல்லாம் அன்பை புரிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. இது அதிசயமான தேவன், அற்புதமா நடத்துகிற தேவன், தேவ மகிமை நடத்துகிற தேவன், கைவிடாத தேவன்.
என் தேவன் அப்பா இந்த தேசத்தை ஆசீர்வதிப்பீராக. இந்த தேசத்தில் ஆண்டவரே அற்புதம் நடத்தினாக. இந்த தேசத்தில் மக்கள் ஆண்டவரே அப்பா அன்பை புரிந்து கொண்டு வாழும்படியாக செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே அப்படியே நீங்க செய்வீங்க ஆண்டவரே, அப்படியே செய்வீங்க ஆண்டவரே. தேவன் அப்பா தேசத்தை ஆசீர்வதிப்பீங்க. தேவ சமாதானம் நடத்துவீங்க ஆண்டவரே. பார்த்து ஒப்புடுகிறோம் ஆண்டவரே, உன் கருத்து ஒப்புடுகிறோம் அப்பா. இது எங்களோடு கூட இருந்து நடத்துறாங்க. தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறாங்க அப்பா, தொடர்ந்து மகிமை நடத்துறாங்க ஆண்டவர். பார்த்து ஒப்புடுகிறேன் இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென், ஆமென். தேவன் நல்லவர், அல்லேலூயா. தேவன் நல்லவர், அல்லேலூயா. ஆனால் அற்புதமாக அதிசயம் நடத்துகிற தேவன் பாருங்க. ஆண்டவர் நல்லா ஆராதிச்சோம். அவர் ஆராதிக்கும் போது எத்தனோ பேருக்கு தேவனுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க. அந்த அன்பை புரிந்து கொள்ளும்படியாக தான் இந்த ஒரு பாடலை பாடி ஆண்டவர் அன்பை புரிய வைக்கணும். அடுத்ததாக தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தணும். இதுதான் நம் நோக்கமாக இருக்கிறது. இதுதான் நோக்கமாக இருக்கிறது. தேவன் நல்லவர், அல்லேலூயா. ஓகே, தேவனுடைய வார்த்தை நம்ம பார்ப்போம். எதற்கெல்லாம் ஜெபிக்க வேண்டும், எதற்கெல்லாம் ஜெபிக்க வேண்டும் சொல்லி இந்த தலைப்பில் நம்ம பார்ப்போம். எதுக்கெல்லாம் ஜெபிக்கணும், முதல் எதுக்காக ஜெபிக்கணும்? ஞானத்திற்காக ஜெபிக்க வேண்டும். யாக்கோபு 1:5, ஒருவர் ஞானத்தில் குறைவா இருந்தாக்கா தேவனிடத்தில் கேட்டனாக்கா அவர் சம்பூர்ணமா ஞானத்தை தருகிற தேவனா இருக்கிறார். ஞானத்துக்காக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாங்க, நான் எப்படி வாழணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், எப்படி என் வாழ்க்கையில எல்லாமே நடக்கணும், எப்படி நடந்து கொள்ளணும், எல்லாத்துக்கும் ஞானம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் ஞானத்தை தாங்க, ஆண்டவர் மேலான ஞானத்தை தாங்க ஆண்டவரே, எனக்கு தாங்க ஆண்டவர் கேளுங்க. கண்டிப்பா ஆண்டவர் ஞானத்தை தருவார். யாரும் சொல்ல முடியாது எனக்கு புத்தி இல்லாமல் வேலை செஞ்சுட்டேன் புத்தி அப்படி சொல்ற முடியாது. ஆண்டவர் வைக்க மாட்டார். எல்லாம் புத்தியாக செய்ய முடியாக, புத்திசாலியாக இருக்கும்படியாக, குடும்பத்தில் புத்திசாலியாக இருக்கும்படியாக, நாணமா நடந்து கொள்ள, எல்லாத்திலும் நாணமா நடந்து கொள்ள ஆண்டவர் ஞானத்தை தருவார். ஏன்னா தேவனிடத்தில் ஞானமும் புத்தியும் வரணுட்டு நீதிமொழிகளை சொல்லப்படுகிறது. நீதிமொழிகளை சொல்லும் போது தேவனுடைய வாயிலிருந்து ஞானமும் புத்தி வரமா. அப்போ ஞானமும் புத்தி எப்படி வரனாக்கா, நமக்கு எதனா உனக்கு தவிக்கிற ஏதோ ஒன்றுமே புரியலனாக்கா ஆனால் சம்மதி ஜெபித்து பாருங்க. ஜெபிக்கும் போது அவர்கிட்ட இருந்து ஞானமும் புத்தியும் வர்றோம் நமக்கு. அல்லேலூயா. அப்போ ஞானமும் புத்தி வரனாக்கா நீங்க புத்தி இல்லாத காரியத்தை எப்படி செய்யறதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் உங்களுக்கு புத்தி தருவார். அதுதான் ஆண்டவர் வாயிலிருந்து வருது, அதுதான் ஆன்சர். அப்படி வரும்போது நம் ஞானத்தை பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. இதுக்காக ஜெபிக்கணும். எதற்கெல்லாம் ஜெபிக்கணும், இதுக்கெல்லாம் ஜெபிக்கணும். ஆண்டவர் ஞானத்தை தார மாட்டாரே, ஞானத்தை தார மாட்டாரே. அதனாலதான் ஞானம் இல்லைனாக்கா, புத்தி இல்லைனாக்கா என்ன செய்றாங்க, எல்லாரும் ஏமாத்துறாங்க. எத்தனையோ பேர் என்ன செய்றாங்க, ஏமாத்துறாங்கிறாங்கனாக்கா நமக்கு ஞானம் இல்லைன்னு இல்லை. ஆண்டவருடைய ஞானத்தை கேளுங்க, ஆண்டவர் எங்களை உஷார்படுத்துவார். ஏமாந்து போவாதே, அவன் வஞ்சகன், அவன் ஏமாத்த பார்க்கறான். ஆண்டவர் எங்களுக்கும் என்ன சொல்வாரு, ஞானத்தை தந்து நடத்துவார். அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் கேட்கணும். ஆண்டவரே ஞானமா நடந்துக்கொள்ளணும், உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் வாழ்க்கையில் ஏமாந்து போகக்கூடாது, யாருக்கிட்ட ஏமாந்து போகக்கூடாது. என் தேவனப்பா ஞானத்தை தாங்க சொல்லுங்க. கண்டிப்பா ஆண்டவர் ஞானத்தை தந்து நடத்துகிற தேவனா இருக்கிறா. ஓகே, இரண்டாவதாக மறைப்பொருள் வெளிப்படுத்த தானியேல் 2:17 19 பார்க்கும்போது மறைப்பொருள் வெளிப்படுத்த தேவனிடம் ஜெபிக்க வேண்டும். மறைப்பொருளாக இருக்கிற காரியங்கள்லாம் என் தேவன் ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஏன்னா எலிஷா ஜெபிக்கும் போது வேலைக்காரனுடைய கண் திறக்கப்பட்டது. மறைமுகமா இருக்கிறதெல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். சுற்றிலும் அக்னி ரதங்கள் குதிரைகள் இருக்கிறத ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அப்ப மறைப்பொருளாக இருக்கிற காரியங்களை வெளிப்படுத்துகிற தேவன் ஆண்டவர் கேட்காம கண்டிப்பா வெளிப்படுத்துவார். உங்க பக்கத்தில் தேவ தூதன் இருக்கிறத ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. உங்களுக்கு தேவன் துணையா இருக்கிறது வெளிப்படுத்துவார். வெளிச்சமா இருக்கிறது, வெளிச்சத்தை நீங்க பார்க்க முடியும். உங்களுக்கு தெரியாது, ஜெபிக்கும் போது அந்த ஆண்டவர் வெளிச்சமா இருக்கிறார், வெளிச்சத்தை நீங்க பார்க்க முடியும். இப்படி எல்லாம் ஆண்டவர் வெளிச்சத்தை நடத்துகிற தேவன், இது மறைப்பொருள் எல்லாம் வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். எதுக்கெல்லாம் ஜெபிக்க வேண்டும், இதுக்கெல்லாம் ஜெபிக்க வேண்டும்.
மூன்றாவது பார்க்கும்போது வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்க எனக்கு ஜெபிக்க வேண்டும். வேதத்தில் அதிசயங்களை பார்க்க சங்கீதம் 119:18 வாசிக்கிறோம். வேதத்தில் அதிசயங்களை பார்க்க என் கண்ணை திறந்துடலும் சொல்லி தாவீது இங்க சங்கீதத்தை பார்க்குறீங்க. அப்போ வேதத்தில் அதிசயங்கள் பார்க்கறதுக்கு தேவன் நம்ம கண்ணை திறக்கப்பட வேண்டும். இதுக்காக ஜெபிக்க வேண்டும். இதெல்லாம் நல்ல ஒரு ஆண்டோடு ஐக்கியத்தோடு வாழ்றதுக்கு இது நமக்கு ஆண்டவர் உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, பரிசுத்தாவின் பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்க வேண்டும். பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ள லூக்கா 11:11 அப்போஸ்தலர் 1:14 பரிசுத்தாவின் பெற்றுக்கொள்ள ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே பரிசுத்தாவின் எனக்கு தாங்க, எனக்கு அபிஷேகம் தாங்க, நான் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே, அபிஷேகம் பெற்றுக்கொள்ள அந்த அபிஷேகம் தாங்க ஆண்டவர், தலைமையை ஊற்றுங்க ஆண்டவரே. ஆனால் சொல்ற மாம்சமனை யாருமே ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லுகிற தேவன், அவர் ஆவியை ஊற்றுகிற தேவனா இருக்கிறார். அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை, ஆவி ஊற்றுகிற தேவனா இருக்கிற ஆண்டவரை ஊற்றும் ஆண்டவரே. அபிஷேகம் ஊற்றப்படும் போது சொப்பனங்களை காணுவாங்க, வாலிப பசங்க சொப்பனத்தை காண்பாங்க, தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்கன்னு வேதம் சொல்லப்பட்டிருக்கு. யோவேல் 2:28 அப்படியே செய்கிற தேவனா இருக்கிறார். இதெல்லாம் நம்ம ஜெபிக்க வேண்டாம். ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. ஐந்தாவது பார்க்கும்போது அந்நிய பாஷைகள் அர்த்தங்களை சொல்லத்தக்கதாக தேவனை ஜபித்துக் கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 14:13 என்ன சொல்லப்படுனாக்கா, அந்நிய பாஷை அர்த்தத்தை சொல்ல முடியாக எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவர் சொல்லும் போது ஆண்டவர் சொல்லி தருவார். அந்நிய பாஷைனாலே என்ன சொல்றாங்க, இந்த அந்நிய பாஷை இன்னும் அர்த்தம், அந்த அர்த்தத்தை வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறா. இதெல்லாம் ஆண்டவர் ஜெபம் போது ஆண்டவர் கேட்பார், சொல்லி தருவார் ஆண்டவர். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணும், எல்லாத்துக்கும் ஜெபம் பண்ணும். ஆகாரம் இல்லையா, ஆகாரத்துக்காக ஜெபம் பண்ணும். மத்தேயு 6:11 அன்று ஆகாரத்தை தாரம் ஆண்டவரே. ஜெபம் பண்ணும்போது ஆண்டு தருவாரு. எல்லாத்துக்கும் எதுக்கெல்லாம் ஜெபம், இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணும். பாவம் மன்னிக்கப்படணும், இதுக்காக ஜெபம் பண்ணும். பாவம் மன்னிக்கப்படும். அல்லேலூயா. பாவம் மன்னிக்கப்படும். என்னை மன்னியும் ஆண்டவரே, என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, என் அக்கிரமத்தை மன்னியும் ஆண்டவரே, சாபத்தின் விடுதலாக்கும் ஆண்டவரே. எல்லாமே ஜெபிக்கும் போது ஆண்டவர் மன்னித்து நடத்துகிற தேவன். மன்னிப்பு எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்கலாம், எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்கலாம். மன்னிப்பு கேட்கும் போது ஆண்டவர் மன்னிக்க மாட்டாரா? அந்த அதிகாரம் ஆண்டவர் இல்லையா? அந்த அதிகாரம் ஆண்டவர் உண்டு. உங்களை எங்களை ஆண்டவர் மன்னிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அவர் மன்னித்து அவர் நடத்துகிற தேவனா இருக்கிறார். வியாதியில் சுகமாக ஜெபிக்க வேண்டும். யாக்கோபு 5:14-15-16 வியாதியில் சுகமாக ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே என்னை சுகமாக்கும் ஆண்டவரே, என்னை சுகமாக்கும் ஆண்டவரே. எதுக்காக இந்த ஒரு சிக்னஸ் ஆண்டவரே? சுகமாக்கும் ஆண்டவரே. அந்த சம்பந்தம் ஜெபித்து பாருங்க. ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, என்னை சுகமாக்கும் ஆண்டவரே. எதுக்காக இது அனுமதி இருக்குங்க ஆண்டவரே? எதுக்காக ஆண்டவரே இதுல விடுதலாக்கும் ஆண்டவரே? சொல்லி பாருங்க, ஆண்டு சுகமாக்குவார். சரண்டாகணும் ஆண்டவர்கிட்ட. சரண்டாகும் போது தான் ஆண்டவர் நம்மளுக்கு இறங்குற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. வியாதி இருக்கு, நான் நீங்க என்ன பண்ணுவேன்? தவிக்காதீங்க, கலங்காதீங்க, பயப்படாதீங்க, தடமாறாதீங்க. ஆண்ட சமூகத்தில் முழங்கால் படிட்டு ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை சுகமாக்கும் சொல்லி பாருங்க. ஆண்டு சுகமாக்குவார். சுகமாக்குற தேவன், சுகமாக்குற தேவன். ஆண்டவர் முடியாத ஒண்ணுமே கிடையாதுங்க. எல்லாமே ஆண்டவர் மாற்றுகிற தேவன். சொல்றேன் பாருங்க. எங்க சூடாக்கு என் பெரிய பையனுக்கு ஒரு 2 வயசு குழந்தையா இருக்கும்போது அவனுக்கு ஒரு டெங்கு ஃபீவர் வந்தது. டெங்கு ஃபீவர் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டெங்கு ஃபீவர் அது மணிப்பால் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் பண்ணியிருக்கோம். பிளேட்லெட் கம்மியாயிடுச்சு, பிளேட்லெட் ரொம்ப கம்மியாயிடுச்சு. இன்னும் 2000 கிட்ட வந்துச்சு, பிளேட்லெட்டு கம்மியாயிடுச்சு. டாக்டர் சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காதுலேயும் மூக்குலேயும் ரத்தம் வரும், எனக்கு சொல்லுங்க பிளேட்லெட் வைக்கணும்ன்ட்டு. எப்படி இருக்கும் பாருங்க. 2000 அந்த 2000 தான் அந்த அவங்களுக்கு இருக்கு அந்த பிளேட்லெட். இது அந்த ஜெபம் பண்ணும் போது நானும் என் மனைவி கைப்பிடிச்சி ஜெபம் பண்ணோம். ஸ்க்ரீன் க்ளோஸ் பண்ணிட்டு மணிப்பால் ஹாஸ்பிட்டலில் அங்கே குழந்தைக்காக இருக்கிற ஐசியூல, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் ஆண்டவரே, ஆண்டவரே எதுக்காக தெரில ஆண்டவரே எங்களை மன்னியும் ஆண்டவரே, என் குழந்தைய சுகமாக்க ஆண்டவரே சொல்லும்போது அப்படியே ஆண்டு சுகமாக்கினார். அப்படியே 2000 4,000 4,000 10,000 10,000 20,000 40,000 1 lakh 1,50,000
அந்த கவுண்டிங் இன்க்ரீஸ் ஆச்சு. ஹல்லேலூயா. தேவன் எவ்வளோ நல்லவர். 6 நாள் ஐஸ்வர்யா இருந்து பார்த்துந்து எல்லாம் சொல்லுவாங்க டெய்லி 25,000 ஆகும். ஆண்டவர் 6 நாள் பார்க்க 30,000 தான் எனக்கு அந்த பில் கட்ட முடியாது கிருபை செய்தார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. எப்படி சாத்தியம்? இதான் ஆண்டு கிருபை. ஹல்லேலூயா. 30,000 முடிக்க முடியாது கிருபை செய்தார். இதெல்லாம் அற்புதம். இதுதான் சாட்சியாக சொல்றேன். வியாதியிலிருந்து ஆண்டு சுகமாக்குற தேவன். ஆண்டு சமூகத்தை ஆண்டவரே மன்னியும் ஆண்ட சொல்லும் போது என்ன அக்கிரமவும் என்ன பாவம் சரி, எது நிமித்தமும் சரியில்லை, ஆண்டு சித்தத்தை முடி செய்யலையோ, ஆண்டு சித்தத்தை மீறி போறதும் என்னவும் சரியில்லை, மன்னியும் ஆண்டவரே சொல்லும் போது ஆண்டவர் மன்னித்து சுகமாக்குற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலதான் வியாதியில் இருக்கும்போது ஆண்டவர் பாவத்தை மன்னியும் ஆண்ட சொல்லி கொடுக்கும் போது ஜெபம் பண்ணும்போது ஆண்டு சுகமாக்குறார். ஆண்டு சமூகம் ஆண்டவர் மன்னியும் ஆண்டவர் சுகமாக்க மாட்டாரே. அந்த பயபக்தியோட ஆண்டவர் கேட்டு பாருங்க, கண்டிப்பா ஆண்டவர் சுகமாக்குவார், விடுதலாக்குவார். ஹல்லேலூயா. ஆபத்திலிருந்து தப்பும்படிக்கு தேவனிடத்தை ஜெபிக்க வேண்டும். மத்தேயு 14:29 ஆபத்திலிருந்து தப்பிக்கும்படிக்கு ஜெபிக்க வேண்டும். ஆபத்திலிருந்து விடுதலாக்குற தேவன். தேவன் சாதாரண கிடையாது, தேவன் கிடையாது, ஆபத்திலிருந்து விடுதலாக்குற தேவன். ஒவ்வொன்றுக்கும் அனுபவம் வைத்திருக்கிறேன். ஆபத்திலிருந்து ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், காலையில் வசனம் கொடுத்தாரு, உன்னை நான் காப்பாற்றுவேன், உன்னை நான் காப்பாற்றுவேன் வார்த்தை கொடுத்தாரு. அன்னைக்கு பார்க்கும்போது ஒரு ஆக்சிடென்ட், ஸ்கிட்டாய் கீழே விழுந்த உடனே இந்த பகுதியில், இந்த லங்ஸ் பகுதியில் அந்த ஹேண்டில் பட்ட உடனே மூச்சு இழுக்கும் போது பயங்கர வலி. ஸ்கிட்டாய் கீழே விழுந்த ஹேண்டில் டச் ஆகி லங்ஸ் பக்கம் டச் ஆகி பயங்கர வலி. ஆனால் ஒரு கீரல் படையில் அங்கே ரோட்லேயே முட்டிக்கால் போட்டு ஆண்டவரே நீங்கள் காப்பாற்றுங்க சோத்திர மாட்ட சொல்லும் போது எனக்கு அந்த பேலன் கொடுத்தாரு ஆண்டவர். எழுந்து நிற்க முடியாக அந்த வண்டியை அங்கேருந்து ஓட்டிட்டு வர முடியாது கிருபை செய்தார். ஆனால் அந்த 3 நாள் அந்த மூச்சு இழுக்கும் போதெல்லாம் வலி இருக்கும், இழுத்து விடும் போதெல்லாம் வலி இருக்கும், அந்த லங்ஸ் வலி பயங்கரமா இருக்கும். அதுல நான் விடுதலாக்குனார். ஆபத்திலிருந்து விடுதலாக்குற தேவன். ஹல்லேலூயா. காப்பாற்றுவேன். வேற யாரும் தூக்கி போயிருப்பாங்க ஐசியூக்கு சீரியஸ் சொல்லி, நான் ஆண்டவர் காப்பாற்றுகிற தேவன். ஆண்டவர் வார்த்தை மேல் நம்பிக்கை வைக்கும் போது, அந்த வார்த்தை நம்ம கிரியை செய்யும் போது, அந்த வார்த்தையிலிருந்து எனக்கு ஆபத்திலிருந்து விடுதலாக்குற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒரு அனுபவம். ஆபத்திலிருந்து விடுதலாக்குற தேவன். இதுக்காக ஆண்டு சமூகம் ஜெபிக்கணும். தேவன் வல்லமுள்ள தேவன். புத்திர பாக்கியத்துக்காக ஜெபம் பண்ணோம். ஆதியாகமம் 25:21 ஈசாக்கு ரெபேக்காள் பிள்ளை எல்லாம் இருக்கும்போது ஜெபிக்கும் போது ஆண்டு குழந்தை கொடுத்தார் ஆண்டவர். ஹல்லேலூயா. அது போல தேவன். ஹல்லேலூயா. புத்திர பாக்கியத்துக்காக ஜெபிக்க வேண்டும். தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. குழந்தை இல்லைன்னு சொல்லி தவிக்க கூடாது. சிலர் பார்க்கும்போது குழந்தையே இல்லை, எனக்கு ஆண்டவர் குழந்தை கொடுக்க மாட்டாரா, இதெல்லாம் பயப்படக்கூடாது. ஆண்டவர் தருவார்னா தருவாரு. சிலர் பார்க்கும்போது ரொம்ப தவிக்குவாங்க, பேஜாரா இருப்பாங்க, ஒரே கவலையா இருப்பாங்க. புத்திர பாக்கியத்துக்காக ஜெபிக்கணும். என்ன சாபமும் சொல்லி கலங்க கூடாது. நீதிமொழியில் 26:2 காரணம் இல்லாமட்ட சாபம் தங்காது. ஹல்லேலூயா. ஆண்டவன் விடுதலாக்குற தேவன். பாருங்க, என் குழந்தை பிறக்கும் போது, ஜூடா பிறக்கும் போதெல்லாம் ஒரு அதிசயம் தான். ஒரு மண்ணை வாரி கொட்டுறாங்க எங்க மனைவி மேல, உனக்கு குழந்தையே பிறக்காது, உனக்கு குழந்தையே பிறக்காது, உனக்கு குழந்தையே பிறக்காதுன்னுட்டு சாபம் விட்டும் போது, அன்னைக்கு டாக்டர் கிட்ட போய் பார்க்கும்போது அன்னைக்கு கன்சீவ் ஆனதான் ஜூடா. ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, புத்திர பாக்கியத்துக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் பிள்ளைகளுக்கு தருவார். யாருன்னா சாபம் விட்டா சாபம்லாம் பலிக்காது. காரணம் இல்லாம சாபம் பலிக்காது. இதெல்லாம் ஒரு அனுபவம் இருக்கு. தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. தேவன் இதெல்லாம் நம்ம புத்திர பாக்கியத்துக்காக ஜெபிக்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் நடத்துவாரு. இதுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கணும். இதெல்லாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதிசயமா நடத்துவார். நல்ல ஒரு பிள்ளை பெருக்கணும் சொல்லி ஜெபம் பண்ணணும், அதுக்கும் ஜெபம் பண்ணணும், அதுக்கு ஆண்டவர் உதவி செய்வாரு. கல்யாணத்துக்காக ஜெபம் பண்ணணும். ஆதியாகமம் 24:11 யாரெல்லாம் வாலிபரா இருக்காங்க, திருமணத்துக்காக ஜெபம் பண்ணணும். திருமணத்துக்காக ஜெபம் பண்றது ரொம்ப முக்கியம். லைஃப் ஒரு டைம் தான் கல்யாணம் ஆகுறது. அந்த ஒரு கல்யாணம் அற்புதமா நடக்கணும். ஏன்னா நித்திய ஜீவனுக்கு கணவன் மனைவியா பிரவேசிக்கிறது அந்த திருமணம்.
திருமணம் நாம கல்யாணம் ஆயிட்டோம் அப்படி இல்லை. கணவன் மனைவியாக நித்திய ஜீவனில் போய் சேரணும். அது சேருறதுக்கு நல்ல ஜெபத்தோடு நம்ம செலக்ட் பண்ணோம். அல்லேலூயா. ஆண்டு சம்பந்தம் ஜெபம் பண்ணிட்டு கல்யாணத்துக்கு விளையாட்டு கிடையாது. அந்த ஜெபத்தோடு நம்ம திருமணத்துக்காக ஆயத்தமாகணும். இதெல்லாம் ரொம்ப ஆண்டவருக்கு எதிர்பார்க்கிறாரு. என் மனைவி எனக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி 40 நாள் உபவாசம் இருந்தேன். நான் உபவாசத்தோடு முடிவு எடுத்து தான் ஆண்டவர் அதிர்ஷ்டம் நடத்துகிற தேவன். நல்ல மனைவி கொடுத்தாரு. தேவன் அற்புதமாக நடத்தின்னு வந்தார். ஒரு குறையே கிடையாது. எல்லாம் நிறைவாக்கி நடத்தினார். அதுதான் கணவன் மணி நித்திய ஜீவனை அடையணும். அதனால தான் இந்த திருமணக்காரருக்காக நல்லா ஜெபம் பண்ணணும். நீங்கள் லைஃப் பார்ட்னர் செலக்ட் பண்ணுறது ஜெபத்தோடு செலக்ட் பண்ணோம், உபவாசத்தோடு செலக்ட் பண்ணோம், தேவனுடைய தீர்மானத்தின்படி செலக்ட் பண்ணோம், தேவ சித்தத்தின்படி செலக்ட் பண்ணோம். அப்போ தான் உங்கள் குடும்பம், உங்கள் வாழ்க்கை எல்லாம் தேவன் மகிமையாக இருக்கும். எது நடந்தாலும் தேவனுக்கு மகிமையாக இருக்கும். அது மகிமையாக இருக்கணும்னாக்கா ஜெபத்தோடு செயல்படும் பாருங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஏன்னா அவசரப்படக்கூடாது. திருமண காரியங்கள்லாம் அவசரப்படக்கூடாது. திருமண காரியத்தில் எவ்வளோ ஏமாற்றங்கள் நடக்குது, எவ்வளோ ஒரு இதாக இருக்குது. திருமண காரியம் சொல்லும்போது தேவனுடைய பிள்ளைங்களை மட்டும்தான் கட்டணும். தேவனுடைய பிள்ளைங்களும் அவிசுவாசம் கட்டக்கூடாது. கிறிஸ்தவ மட்டும்தான் கட்டணும். கிறிஸ்தவ வேறு ஜனங்கள் கட்டக்கூடாது. அது பாவம். அது தேவனுக்கு பிரியமான காரியம் கிடையாது. இல்லை ஞானஸ்நானம் எடுத்து நான் திருமணத்துக்காக ஞானஸ்நானம் எடுக்கிறேன், அது தப்பு. திருமணக்காக ஞானஸ்நானம் எடுக்கக்கூடாது. ஞானஸ்நானம் சொல்றது தேவன் தர ரட்சிப்பினால் ஞானஸ்நானம் எடுக்கிறது. திருமணத்துக்காக ஞானஸ்நானம் எடுக்கிறேன், நான் உங்களோடு நான் சேர்ந்துக்கிறேன், உங்களோட மதம் மாறி இருக்கிறேன், இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் மதம் மாத்துறது கிடையாது. மதெல்லாம் மாறி இஷ்டத்துக்கு மாறியது கிடையாது. ஆண்டு கொடுக்குற ரட்சிப்பு அது ஆண்டவரே தருகிறது. ரட்சிப்பு உங்களால் எங்களால் கொடுக்க முடியாது. அது தேவனை தருகிற ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு பெற்றுக்கொண்டு இருக்கணும். அப்படிப்பட்டவங்களை தான் திருமணம் ஆகணும். அதுதான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒருத்தனாக வாழ்ந்து காட்டணும் உலகத்தில். அதுதான் நித்திய ஜீவனுக்கு ஆண்டவர் பிரவேசிக்க உதவி செய்வார். அதுதான் ஆண்டவர் சொல்றார், உங்க சங்கதி அங்க இருக்குன்னுட்டு ஏசாயா 66ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம். உங்க சங்கதி புதிய ஜீவன் இருக்கும்னுட்டு, குடும்பமாக நீங்க அங்க இருப்பீங்கன்னுட்டு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்றபடியே நடக்கணும். அல்லேலூயா. அப்போ மலைக்கு 2:15 சொல்லும் போது உங்க சங்கதி பெருகும்படியாகவா ஆதாமுக்கு ஏவால ஒருத்தியாலோ உண்டாக்குனது ஆண்டவர் சொல்றாரு. ஆதாமுக்கு ஏவாள் ஒருத்தி தான் உண்டாக்குனார் ஆண்டவர். அப்போ ஒருத்தி தான். இப்படிதான் வாழ்ந்து காட்டணும். அப்போ திருமண காரியத்துக்காக ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு கொடுக்குற கணவர் அப்பா ரட்சிக்கப்பட்டிருக்கணும், ஆண்டு பயபக்தியா இருக்கணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ட்டு ஜெபம் பண்ணும். பெண்கள் ஜெபம் பண்ணும், உபவாசத்தை ஜெபம் பண்ணும். அதே போல் ஆண்களும் சரி, என் மனைவி நல்ல மனைவியா கிடைக்கணும், ஆண்டவரே நீங்க கொடுக்குற மனைவியா இருக்கணும், ஆண்டவரே நீங்க கொடுக்குற மணியா இருக்கணும், எனக்கு ஆசீர்வாதமா இருக்கணும், சாட்சியா இருக்கணும், நாம மகிமையா இருக்கணும், எனக்கு உதவி செய்யணும், பயபக்தி இருக்கணும். நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் அப்படியே செய்வார். தேவனா இருக்கிறார். இதுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்க வேண்டும். அப்ப ஜெபிக்கும் போது ஆண்டவர் உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். அது மட்டும் இல்ல, சிநேகிதருக்காக ஜெபிக்கணும், ஃப்ரெண்ட்ஸுக்காக ஜெபிக்கணும். யோபு 42:10 யார் கெட்டவங்களும் சரி, யார் இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருக்காக நம்ம ஜெபிக்கிறவங்க காணப்பட வேண்டும். சிநேகிதருக்காக ஜெபிக்கணும். எபேசியர் 6:18-20 பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கணும். எல்லா ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்கணும். எல்லா ஊழியக்காரங்களுக்காக ஜெபிக்கணும். இதெல்லாம் மேல அவனுக்கு கொடுத்திருக்க கடமை. சுவிசேஷத்தை தைரியமா பேசுறதுக்காக ஜெபிக்கணும். எபேசியர் 6:19 அற்புதம் அடையாளம் நடக்கும்படியாக ஜெபிக்கணும். அப்போஸ்தலர் 4:30 சத்துருக்காக ஜெபிக்கணும். மத்தேயு 5:44 சோதனை உட்படாதபடிக்கு ஜெபிக்கணும். மத்தேயு 6:13 அல்லேலூயா. அவிசுவாசிகளுக்கு தப்பும்படியாக ஜெபிக்கணும். ரோமர் 15:30 கட்டுகளிலிருந்து விடுதலாக்கப்படும்படியாக ஜெபிக்கணும். ரோமர் அப்போஸ்தலர் 12:5 எருசலேம் சமாதானத்துக்காக ஜெபிக்கணும். சங்கீதம் 122:6
எல்லா ஜனங்களும் கிறிஸ்தவ ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சொல்லி ஜெபிக்கணும். ரோமர் 10:1. யார் மேலே குறை சொல்லக்கூடாது, ஊழியக்காரங்க மேலே குறை சொல்லக்கூடாது. அவங்க சில இங்க சில எல்லாரும் ரட்சிக்கப்படும்படியாக ஜெபிக்கணும் தான் வேதம் சொல்லுகிறது. ராஜங்களுக்காகவும் அதிகாரங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்கணும். 1 தீமோத்தேயு 2:1-4. எல்லாம் பிரைம் மினிஸ்டர் இருந்து சீஃப் மினிஸ்டர் இருந்து எல்லாருக்காக ஜெபிக்கிறது வேதம் சொல்லுகிறது. உலக எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும். சகரியா 10:1 இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும்படியாக ஜெபிக்கணும். லூக்கா 21:36. இதுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கணும். இப்ப ஜெபிக்கும் போது இதுக்கெல்லாம் ஆயத்தமாகும் போது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. எபேசியர் 5:16 வாசிக்கும் போது காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க, பொல்லாத காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க வேதம் சொல்லுகிறது. நேரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க, நேரத்தை விட்டுறாதீங்க. இந்த நேரத்தில் ஜெபிக்காம எந்த நேரத்தில் நீங்க ஜெபிப்பீங்க? நேரத்தை வைத்துக் கொண்டிருக்க அந்த நேரத்தை வீணாக்காதீங்க. வீணான காரியத்துக்கு நேரத்தை செலவழிக்காதீங்க. இந்த பொல்லாத காலத்துக்கு நேரத்தை செலவழிக்காதீங்க. காலத்தை பிரயோஜனப்படுத்தி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. வருகிற சான்ஸ் விட்டுறக்கூடாது. இப்ப நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சாதான் ஆண்டவர் இன்னும் அற்புதம் நடத்தி போவாரு. போக போக ஆண்டவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. தேவன் நல்லவர். அல்லேலூயா. சான்ஸ் விட்டுறக்கூடாது. ஏமாந்து போவாதீங்க. ஐயோ முன்னே ஜோம் மட்டும் வந்திருந்தாக்கா எவ்வளோ நல்லா இருந்துச்சு, இப்போ வருத்தப்படுற ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்போவே ஜெபம் பண்ணிட்டு வாங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் அல்லேலூயா. நேரத்தை வீணாக்காதீங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. வருகிற சான்ஸ் விட்டுறாதீங்க. சான்ஸ் கிடைக்குது, நேரம் கிடைக்குது, சான்ஸ் விட்டுறாதீங்க. அந்த சான்ஸை யூஸ் பண்ணுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் நல்லவர். பாருங்க, உங்களுக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன் பாருங்க. ஒரு கூண்டுக்குள்ளோ ஒரு எலி இருந்துச்சான். அந்த கூண்டுக்குள்ளோ எலி இருந்துச்சான். அந்த கூண்டுலேருந்து எலி வெளியே வரும்போது திடீர்னு பார்க்கும்போது பூனை எதிர்க்க நிற்குதான். பூனைக்கிட்ட மாட்டிக்கிச்சான் எலி. அப்போ பூனைக்கு முன்னாடி எலி உக்காந்துக்குது, எலி இருக்கு. அப்போ இந்த எலி யோசனை பண்ணிச்சான். இந்த எலி பூனைக்கிட்ட தந்திரமா பேசிச்சான். என்னன்னு பேசினாச்சா, நான் உனக்கு, நீ எப்படி இருந்தாலும் என்னை சாப்பிட போற, நான் உனக்காக தான் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தேன், நான் பூனை கை மாட்டேன்னு அதுக்கு நான் உணவாயிடணும் சொல்ல ரொம்ப நாளாக ஆசையாக இருந்தேன். அது இன்னைக்கு நிறைவேற போகுது. எனக்கு ரொம்ப விருப்பம், நான் எதிர்பார்த்தேன் நீ இருக்கிறது சொல்லும் போது அந்த பூனை ஒருமே புரியல. ஆனா இது இப்படியெல்லாம் பேசுதுன்னுட்டு. இப்போ எலி சொல்லிச்சா, நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன், அப்போ நீ என்னை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் சொல்லிச்சா. அப்போ அந்த பூனை எதுக்குதான்ச்சான், ஓகேன்னுட்டு அது உள்ளே போச்சா. அது உள்ளே போனோடனே எலிக்கு என்னன்னாக்கா, வலி இங்கே தான், வலி இப்படி தான் வரணும் சொல்லிட்டு புத்திசாலி அங்கே தான் இருந்துச்சா. காத்து இருந்துச்சா, எலி வரலையா. அப்போ மேலே இந்த பல்லி பார்த்து சொல்லிச்சான், பூனையரே யாரு காத்து நிற்கிற, எலி காத்து நிற்கிறியா? எலி பின்னாடி வாசல்னு ஓடிச்சு. அது வர்ற சான்ஸ் ஏன் விட்டுட்ட, வர்ற சான்ஸ் நீ கெடுத்துக்க, நீ இது கூட உனக்கு தெரியலையா? அல்லேலூயா. அந்த மாதிரி அந்த பூனை மௌனமாயிடுச்சான். நான் என்ன சொல்றேன்னாக்கா, இதனால என்ன கற்றுக்கலன்னா, நம்ம வர்ற சான்ஸை விட்டுறக்கூடாது, காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும். எபேசியர் 5:16. இந்த பொல்லாத காலம், இந்த காலத்தை பிரயோஜனப்படும். நம்ம மௌனமாக இருந்தாக்கா அவ்வளோதான். காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கணும். காலத்தை பிரயோஜனப்படுத்திக்கும் போது ஆண்டவன் ஆசீர்வதிப்பா. அது ஆண்டவர் சம்மந்து ஜெபிக்கணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபம் பண்ண ஆண்டவரே, நான் நேரத்தை வீணாக்கக்கூடாது ஆண்டவரே. ஜெபத்தின் மூலியமாக நம் நன்மை உண்டாகும். இதுக்கெல்லாம் ஜெபிக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணலாம். இதெல்லாம் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவன் ஆசீர்வதிப்பா. ஓகே, நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவர் இந்த வேலையில் அப்பா இந்த ஆன்லைனில் இந்த எதுக்கெல்லாம் ஜெபிக்கும் போது அப்பா சொல்லி கொடுத்தது தேவனே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா எல்லாத்துக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் போது நீர் ஆசீர்வதிக்கிறீங்க.
ஜெபிக்கும் போது ஆண்டவரை நீர் ஆன்சர் பண்ணிருக்கிறீங்க, எங்களோடு கூட இருந்து நடத்துகிற தேவனாக இருக்கிறீங்க. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும், இந்த காலத்தை விட்டுறக்கூடாது. அப்பா, ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன், இனிமேல கேட்க போறேன். எல்லாரும் ஆசீர்வதிப்பதாக, இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிப்பதாக. என் தேவன் அப்பா பெலனா நடத்துறாக, ஒவ்வொரு தாங்கி நடத்துறாக, நம்முடைய அபிஷேகத்தை ஊற்றி நடத்துறாக, தெய்வ சமாதானம் நிரப்பி நடத்துறாக, தைரியமா வாழ உதவி செய்வராக. எல்லாம் பயத்திலிருந்து திகிலிருந்து விடுதலாக்கி சுகமாக்கி ஆசீர்வாதத்தை நடத்துறாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே தெய்வ சமாதானம் ஒவ்வொரு ஊற்றப்படுவதாக, ஒவ்வொரு குடும்பம் பாதுகாக்கப்படுவதாக. தெய்வ சமாதானம் நிரப்பி நடத்தும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவே நீர் அப்படியே செய்வீங்க ஆண்டவரே. என் தேவனும் வல்லமையா நடத்துவீங்க ஆண்டவரே. அப்பா, நீதிமொழியில் 28:1 சொல்லிருப்படி, ஒருவரு தொடாத இருக்கும் துர்மார்க்கம் ஓடி போவா, நீதிமானோ சிங்கம் போல் தைரியமாக நிற்பான். என் தேவன் அப்பா சிங்கம் போல் தைரியமாக இருக்க ஒவ்வொருக்கும் உதவி செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துறாக. உன் பாவத்தை ஒப்பிடுகிறோமாப்பா. எல்லாம் துதி கன மகிமைக்கு செலுத்துறோம். இயேசுவின் நாம ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலவாகின்ற மறுவாதை. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஐக்கியமும் சதா காலம் நம்மோடு எப்பொழுது இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். God bless you, God bless you. ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. God bless you.